பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருப்போமானால் நிச்சயமாக இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்றே. ஆனால் இவைகளை விட மிக முக்கியமானது நாம் தேவ சமூகத்தில் போய் தேவனை தேட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், கடன் பாரம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பலவிதமான நெருக்கமான கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இவைகளை பார்த்து நாம் சோர்ந்து விடாமல் நாம் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் டாக்டர் வில்ஃபர் ஷாஃப்மன் என்கிற தேவனுடைய மனிதன், அவர் ரொம்ப பொருளாதார தேவையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபித்து, தேவனே என்னுடைய தேவைகளை சந்தியும் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர் மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, இவர் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, தேசத்தின் ஜனங்களின் ரட்சிப்புக்காக, கஷ்டப்படுற மக்களுக்காக இவர் தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற தேவ மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய பணக்காரர், ஒரு கோடீஸ்வர மனிதர் அவரை சந்திக்க வந்தார். சந்திக்க வந்து அவரிடத்தில் போய் சொன்னார், நீங்கள் தேவையோடு கூட இருக்கிறதை நான் அறிவேன் என்று சொல்கிறார். அதனால் தன்னுடைய கையிலிருந்து ஒரு செக் புக்கை கொடுக்குறார். செக்கு புக்கை கொடுத்து அந்த ஊழியக்காரன் கையில் கொடுத்து, இந்த செக்கு புக்கில் எல்லாத்தையும் எல்லா பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டிருக்கிறேன், உங்களுக்கு எப்பப்போ பணம் தேவைப்படுகிறதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த செக்கு பேப்பரை ஃபில்லப் பண்ணி நீங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு செக்கு புக்கை கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய தேவைகளுக்காக மனுஷனிடத்தில் போகலை, தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனே என் தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் அவருடைய தேவையை மனிதர்கள் மூலமாய் சந்தித்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது எங்கே போகிறோம்? நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நாம் எங்கே போகிறோம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சில குடும்பத்தை தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது, கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது முதலாவது எங்கே போகிறாங்க? மனுஷனை தேடி போய் விடுறாங்க. அல்லேலூயா. அப்படி போகும்போது நம்முடைய தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட முடியாது. நாம் தேவனிடத்தில் போக வேண்டும். கஷ்டம் வரும்போது நம்ம தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். ஒரு வியாதி வந்து விட்டதா, நம்ம முதலாவது எங்கள் டாக்டர்கிட்ட போகக்கூடாது, முதலாவது தேவ சமூகத்தில் போகணும். தேவ சமூகத்தில் போய் நான் ஜெபித்து விட்டு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும்? அதற்குரிய காரியங்களை செய்யணும். அதே போல் கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் நாம் முதலாவது தேவ சமூகத்தில் போய்விட வேண்டும். அங்கே போய் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் தேவனிடத்தில் சொல்லும்போது நம்முடைய தேவைகளை அற்புதமாக, ஆச்சரியமாக நம்முடைய தேவன் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கென்று சொல்லி அவர் திறக்கிற கதவுகளை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம். நம்முடைய தேவைகளை அதை குறித்து நம்ம கவலைப்படாமல், அதை தேடிக்கொண்டிருக்காமல், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டு நம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்போமானால் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் யோசேப்பை குறித்து நாம் தியானிப்போமானால், யோசேப்பு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலே அதிக கவனம் செலுத்தி கொண்டே இருந்தார். தேவனுடைய சட்டத்திட்டங்களை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்ய நடக்க தீர்மானம் எடுத்தார். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார். எனவே தேவன் யோசேப்பை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். பார்வோனின் சகல ஆசீர்வாதங்களும் யோசேப்புக்கு கிடைத்தது. தேவன் யோசேப்பை எகிப்திற்கு அதிகாரியாய் மாற்றினார். எனவே
நம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமானால் நம்முடைய சகல தேவைகளையும் தேவன் சந்திப்பார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் அவரை தேடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், தேவன் கொடுத்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை கட்டளைகளை கை கொள்வோம், அதன்படி நடப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருப்போம். நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நம்முடைய தேவனால் செய்து முடிக்க முடியும். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேவைகள் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அதை சந்திக்க நம் தேவனால் கூடும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் தேவைகளுக்காக உலக மனுஷனை தேடி போகாமல் கர்த்தரையே தேடி தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபிக்க, வேத வசனங்களை கடைபிடிக்க, அதன்படி வாழ நடக்க, உம்முடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ள பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.